வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெட் ஒரிஜினல்ஸ். நான் உங்கள் ராஜ்குமார். நான் யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஒரு ஹேமா கமிட்டி அதான ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து இந்த திரையுலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் சுரண்டல்களுக்கு எதிராக நிறைய குரல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிரான குரல்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன வந்துட்டு இருக்கு, யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படியா? இல்லை, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா எதிர்ப்பு குரல்னு வருது இல்லை, இதுக்கு எப்படி எதிர்ப்பு குரல் தெரிவிக்க முடியும்? எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் மேலே அதிகாரத்தில் இருக்கிறவனுங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இங்கே ஒரு பவர் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுத்தி என்னை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்கிறாங்க. அது என்னால் முடியலை. அது இதுக்கு முன்னாடி என்னால் பேச முடியல. இன்றைக்கி நான் திரையுலகில் வளர்ந்து வந்து என்னோட குரல் கேட்கும் இடத்துல இருக்குது, அதனால நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கு எப்படி எதிர்ப்பு மனநிலை ஒரு யாரால எதிர்ப்பு? நீங்கள் அப்படி ஒரு விஷயம் அது தப்பாக நடக்குதுன்னா நீங்கள் அப்போவே சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சுலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன் அப்படிதான் வைரமுத்துன்னு ஒரு ஆளுக்கு 15 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. சரி, சொன்ன பிறகு வைரமுத்து ஏதோ திராவிடியன் ஐடியாலஜி தான் பேசுகிறாராம். அவர் எங்கே பேசுனாருன்னு நான் பார்க்கல. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஒரு திராவிட சித்தாந்தம் பேசி? டிஎம்கே ஸ்டேஜில் நிற்பார், ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு கல்லன் அப்படின்லாம் பேசுவார். அப்படி அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் எங்கே திராவிடிய ஐடியாலஜி பேசினாருன்னு தெரியல. அதை கேட்குறேன். நான் அவங்க வந்து நீங்கள் திராவிடன் ஐடியாலஜி அப்படின்னு இழுத்ததுனால ஒரு விஷயத்த சொல்ல வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே பல பேர் வந்து பெரியார் டிஷர்ட் போட்டுக்கிட்டு நான் ஒரு பெரியாரிஸ்ட்டுன்னு இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து எழுதி வச்சு பச்சை கலர் போடுற இது இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பெரியார் டிஷர்ட் போட்டு இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு வந்து போட்டு வச்சுக்கிட்டா அது வந்து இவனுங்க ஏதோ அது ஒரு கெத்து மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு இப்போ இந்த இப்போ எப்படி சொல்லுவாங்களே, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருங்க, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு மாதிரி இருக்குது. இவனுங்களோட பெரியாரிசம்லாம் இது வரைக்கும்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வரைக்கும் தான். அவனுங்கள்ட்ட உட்காந்து பேசி நல்லா நோண்டி பேசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவனுங்க ஜாதிய வன்மத்தையும் கேட்பானுங்க. பெண்களை வந்து அடிமைத்தனமாக தான் வச்சிருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை டைரக்டா பேச மாட்டானுங்க. நம்ம டிஎம்கே மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவானுங்க. இவ்வளோதான் இவனுங்களோட பெரியாரிசம், இவங்களோட திராவிடன் ஐடியாலஜி எல்லாமே. இவனுங்க அதிகபட்சமாக இவங்க காட்டுற திராவிடியன் ஐடியாலஜி பார்ப்பனிய எதிர்ப்பு. பாப்பானுக்கு அகைன்ஸ்டா பேசினா பயங்கரம் அப்படின்னு முற்போக்கு சாமியார் முற்போக்கு சாமியார்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி அதை அங்கீகரிச்சது யாரு? அது வந்து தாத்தா வீரமணி தாத்தா. என்ன தாத்தா நீங்க? சரி, இவங்க தான் ஓட்டுக்காக 4 இடத்துல மாரடிக்கிறாங்க, இவருக்கு என்ன கேட்டுங்க? அது வந்து சரி, அவர் வந்து ஒரு தனி கேட்டகிரி, அவர் தனியாக பேசுறான். வந்து இவ்வளோதான் இவங்களோடது. நான் இதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். வீரமணி தாத்தாவே அப்படிதான் இருக்காருன்றப்ப நம்ம வந்து இப்போ வந்து ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு நபர் அப்படின்ற ஒரு சேனல், அதில் ஜீவான்ற ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு டிஎம்கே சொம்பாக தன்னை காட்டிக்கொண்டு அப்ப நாம யாரு? டிஎம்கே சொம்பனா நானும் தான் டிஎம்கே சொம் படிக்கிறேன், நீங்க தான் டிஎம்கே சொம் படிக்கிறேன். அதுக்காக இப்போ என்னன்னா, அவர் என்ன பண்றாரு, ஒரு நபரை உட்கார வச்சு அவர் வந்து அவர் வந்து திரை விமர்சகராங்க, திரைப்பட விமர்சகரான். அவரை உட்கார வச்சு இந்த மாதிரி சுசித்ரா வந்து வைரமுத்து மேல இப்படி ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ எடுத்துட்டு வந்துட்டு அந்த பாட்டே அந்த மாதிரியான ஒரு கிளுகிழப்பான பாட்டு,
அதுக்காக அந்த பாட்டுக்கு வந்து இல்ல. உங்க வாய்ஸ் சூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மே மாதம் 98 வந்து கிளுகிளுப்பான பாட்டா எனக்கு தெரிஞ்சது இல்ல. அது ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையும் மார்க் பண்ற பாட்டா தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். இது என்னமோ ரீமாசன் அப்ஜெக்டிஃபை, ஏடா நீங்க எல்லாம் என்னை அப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை நிம்மதியா வெளியே நடமாட விடலன்னு தான் அந்த பாட்டுல பாடுற மாதிரி எனக்கு ஞாபகம். அப்படிதான் எனக்கு ஞாபகம். அது ரொம்ப கிளுகிளுப்பாவும் அது கிளாமரஸ் சாங்காகவும் எங்களுக்கு எந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து வைரமுத்து அவரையும் அவரை சார்ந்த ஆண் சமூகத்தையும் சேர்ந்து கிண்டல் அடிச்சிருக்காரு. அது உண்மைதான். அப்படி இருந்தும் அந்த மனுஷன் இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு கலைஞனும் ஒன்றும் இல்லை. அவன் கலையில் என்னன்னாலும் பண்ணிட்டு போகலாம். ஒரு தனி மனுஷனா அவன் என்ன ஒரு ஃப்ராடாக இருப்பான் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான உதாரணமாக தான் வைரமுத்து நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் வந்துட்டு சின்மையும் அவங்க பேர் என்ன, சுஜித்ரா, இவங்க 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்து வேணும்னே திராவிடியன் ஐடியாலஜி மாதிரி காழ்ப்புணர்ச்சியால இதை பண்றாங்க. இப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. நீ எனக்கு காலையில ஒண்ணு அனுப்புனீங்க, ஒருத்தன் நீயும் நானும் அனுப்பணும். இல்ல இந்த வக்ரமுத்து வைத்தறிச்ச பிடிச்ச முத்து என்ன பெரிய ஆணி புடுங்கிட்டாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர் என்ன வள்ளுவரா? என்ன பெருசா லிரிக் எழுதிட்டாரு அவரு? கண்ணுக்கு மை அழகு அவர் தானே. இதுவா உங்களுக்கு கவிதை? கேவலமா இருந்துச்சு. கேவலமா இருந்துச்சா? 15 வந்ததும் மலர்கள் பூத்தது எந்த தேகத்தில் மலர்கள் எல்லாம் கனியாய் மாறும் மாலை நேரத்தில். இதனை கருத்துல பட்டா யாரையோ ஒருத்தர் குறை சொல்லணும் அப்படின்னா கூட படுத்துட்டு, எனக்கு என்னமோ டவுட், வைரமுத்து கூப்பிட்டு இருப்பான்னு தெரியல, இவதான் கூப்பிட்டு இருப்பா. ஆமா, வைரமுத்து மேல இன்னைக்கு வந்து போட்டுட்டு இருக்கா. ஒரு விஷயத்துல ரிலவெண்டா இருக்க முடியல இந்த இண்டஸ்ட்ரியில இப்ப அப்படின்றதால மத்தவங்க மேல இந்த லாபி இருக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் பார்த்தாலே இப்ப வந்து ஒரு ஆடியோ கேட்டீங்க இல்லையா, இந்த நபரோட பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசுவார்னா, நான் இதை வந்து வீடியோல போட்டு விடுறேன். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்பதான் சொன்னேன், இவங்களோட இதெல்லாம் வந்து அந்த பாப்பா எதிர்ப்பு அதோட சரி. இப்ப பார்ப்பனியத்துல இருக்க ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து செக்ஷுவலா வந்து இவங்க டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி செக்ஷுவலாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராங்கன்னா உடனே இந்த பாப்பாத்திங்களுக்குலாம் இதே வேலை தான், அவங்களோட இது அவங்க இருக்க இடத்த யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட சாதியினரை வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சு விட பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எனக்கு பேசுவானுங்க. நீங்கள் பேசுறது இதுதான் நடக்குது. சரி, இப்போ நீ வந்து சுசித்ரா விஷயத்தில் இதை முட்டு கொடுக்குறாங்க. இந்த மேட்ரு என்னன்னா, அவன் சொல்லியிருக்கான், இது வந்து சுஜித்ரா சொன்னதுல வந்து எந்த உண்மைத்தன்மையுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி பேசிட்டாங்க. அவன் என்ன சொல்றாங்கன்னா, என்னத்துக்கு வந்து அப்போ சுஜித்ரா வந்து அவங்க வீட்டுக்கு போகணும், ஃபர்ஸ்டே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கான். எனக்கு என்னன்னா, அவங்களும் அதான் சொல்றாங்க. அவன் யாரு, நம்ம டைமண்ட் பேர் வந்து பேசுகிற பிறகு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இவன் வாய்ஸை பார்த்து உன் வாய்ஸில் ஒரு காமம் இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதனால வீட்டுக்கு கூப்பிட்டு இது பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறாருன்றப்ப ஓகே, சந்தேகம் வந்துச்சுன்றதுக்காக அதை அப்படி தானே முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குன்றனால வீட்டில் இருக்க பெரியவங்களை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். அங்கே போன பிறகும் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இன்னும் தனியாக வராமல் பாட்டி கூட வந்திருக்கே இப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டிக்கும் வந்து சராமாரியாக கேள்வி கேட்டதாகவும் அப்புறம் வைரமுத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம், 2 பாண்டி ஷாப்புக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றிலாம் நான் இது பண்ணுறேன். இதில் என்ன உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. இது நேச்சுரலாக இப்படி தானே நம்மளோட ரியாக்ஷன் யாரோடதுனால இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என் பர்சனல் லைஃப்பில் தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து ஒரு அரசியல்வாதி போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை. சரி, ஒரு பொலிட்டீஷியன் மூலமாக மூவ் ஆனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியனை போய் பார்த்து பேச போகிறாங்க. பேச போனப்போ வாய்ஸ் இவங்க பேசுனது ஒரு பெண் பேசினோடனே அவங்களுமே இது கொஞ்சம் அந்த பொலிட்டீஷியன் வந்து கொஞ்சம் குதுக்கமாக பேசியிருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்றப்ப அவங்க பையனை கூப்பிட்டு போகிறாங்க. பையனை கூப்பிட்டு போவோம், என்னங்க உங்களை மட்டும் தான் நான் சொன்னேன், என் பையனையும் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். இப்போ இவங்களுக்கும் சந்தேகம் தான் இருந்திருக்கு,
ஆனால் ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசும்போது அவன் நேரில் வர சொல்லும் போது அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இருக்க யாரையோ ஒருத்தரை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பெண் வந்து வெளியே சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த அரசியல் பிரமுகர் வந்து திமுக தான். அதே வந்து ஓகே. ஸோ இதில் இது இருக்கட்டும். அது வந்து இந்த விஷயம் நடந்துச்சு. இது வந்து என் பர்சனல் லைஃப்பில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்ன ஒரு ஸ்டோரி. ஸோ இங்கேயும் வந்து சொல்லிட்டாங்கன்னா எங்கள் டிஎம்கேக்காரங்களாம் ரொம்ப திராவிட கொள்கையில் ரொம்ப பிடிப்பானவங்க, அவங்கள இப்படி பேச வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து டிஎம்கே வேறு வந்து ஒரு கால் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இது எதுக்காக நடக்குதுன்னா, வைரமுத்து வந்து மேடைகளில் ஏறி திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பார்ப்பன கும்பல் வந்து இதை பண்றதா சொல்றாங்க. அவர் எங்க அப்படி பேசுறாரு நான் பார்த்தது இல்லை. ஓகே, இந்த ஆண்டாளுக்கு மட்டும் ஏதோ சர்ச்சை வந்துச்சு, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றாங்க. அதுலயும் பார்த்தா அவர் திராவிட சித்தாந்தத்தோட பேசுன மாதிரி தெரியல. நித்யானந்தம். சரி, இது வந்து இதான் விஷயம். சரி, இப்போ ஜீவா டுடே வந்து ஒருத்தரை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுறாருல, அவர் எப்பேற்பட்டவருன்றதுக்கான இன்னொரு வீடியோ இருக்குது. அவர் இன்னொரு சேனல் அது ஏன்னா ஆகாயம்ன்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் என்னென்னா, ஒரு டான்ஸ் மாஸ்டரு கம்ப்ளைண்ட் வந்தவொடனே கேஸ் நடக்குது, ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு பயந்து ஓடிட்டான். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, தலைமறைவாக இருக்கான். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன இல்லை, அந்த வீடியோ வந்தப்போ அவன் தலைமறைவாக இருக்கான். தலைமறைவாக இருக்கும் போதே அவனுக்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ பண்ணுறாரு. அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்துருச்சு. அதனால் அவர் வந்து நாங்கள் அவரோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ எடுத்து வந்து எது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற அந்த தற்கொலையை கூப்பிட்டு வந்து தான் ஜீவா டுடே வந்து இங்கே ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அந்த வீடியோட கிளிப்பும் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த ஆளுக்கு வந்து எந்த அளவுக்கு மதுமட்டியான்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு 16 வயசு. 16 வயசு பொண்ணை ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்துட்டு டான்ஸ் நல்லா ஆடுற, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை மிரட்டி அப்யூஸ் பண்ணாங்கன்னு வரல, ரேப் பண்ணாங்க. ரேப் பண்ணி மிரட்டி கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தான் இது வெளியே சொல்லாத, உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற வரைக்கும் பேசி அதை வந்து அவங்க மனைவியே வந்து பிரெயின் வாஷும் பண்ண விஷயங்களை எல்லாத்தையும் அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கு. இதை பற்றி ஒன்றுமே படிக்காமல் இந்த பொண்ணு வந்து விருப்பப்பட்டு போயிருந்துருக்கலாம், அவங்க லிவிங் டுகெதரில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் பேசியிருந்தான். லிவிங் டுகெதர்லேயே இருந்திருந்தாலும் அந்த பொண்ணு விருப்பப்பட்டே பண்ணியிருந்தா கூட அந்த பொண்ணுக்கு 16 வயசு, இவனை அரெஸ்ட் பண்ணி போக்சோவில் அரெஸ்ட் பண்ணி போடலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அவனுக்கு வயசு வந்து இப்போ 41, 5 வருஷத்துக்கு முன்னாடி 36, அந்த பொண்ணுக்கு 18 வயசு. உன் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன, நீ போய் என்ன விளையாடி இருக்கா, இவன் வந்து லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அப்படின்னு வந்து கதை பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு அறிவுஜீவியை கூட்டு வந்தா ஜீவா டுடே டிஎம்கேவின் அபிஷியல் சொம்பு. அவர் வந்து பெரியாரின் கொள்கைகளை வந்து ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு சேனலை வச்சு பரப்பிட்டு இருக்காரு. அப்படியா? எப்படி அகமுடையார் முக்குளத்தோரோட பிறசாதி நட்பு சுயசாதி பற்றுன்னு பேசிக்கிட்டு இருக்கவர் தான் பெரியாரோட கொள்கைகளை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அந்த ஜீவா டுடே மேல பல நாட்டுக்களாக ஒரு வன்மை இருக்கு. வாழைப்படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, அதை பார்த்தீங்களா? ஒரு அதில் கடைசி என்ன சொன்னாரு? ஐயா அது வந்து இருக்கட்டும். யார் ஐயா, எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, இவனுங்க வந்து நான் வந்து என்னதான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருந்தாலும் எனக்கும் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து அப்படிலாம் யாரையுமே பார்க்க மாட்டேன். நான் யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என்கிட்ட வந்து யார் என்ன உதவி கேட்டாலும் பண்ணிடுவேன். நான் அவங்க வீட்டுக்கெலாம் போவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை. இப்போ வந்துட்டு அவர் தான் கிளைமேக்ஸ் வந்து சொல்லியிருந்தாப்படி, இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தான் தொழுகையை முடிச்சுட்டு வந்தாங்க, லாரி கொண்டதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களை காப்பாற்றுறது வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வாழைப்படத்தில் மாரி செல்வர் சொல்லாமல் விட்டார். அவர் வந்து அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு.
இப்போ மாரி செல்வராஜ் வந்து இந்த மெசேஜ் வந்து நம்ம கிடத்தணும்னா அந்த சீனோட முடிக்கணுன்றது ஒரு டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா அதை வந்து நம்ம பார்த்தா அதுதான் நம்மளை வந்து அழ வச்சிச்சு, அதுதான் நம்மளை வந்து ரொம்ப நெருடல் ஆக்கிச்சு, அதை பேச வச்சிச்சு. சரி, இந்த இதை வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டார். அவர் வந்து அது தேவையில்லை, இங்கே வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை தான் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா வந்துச்சு. அதனால அவர் அதை கன்வே பண்ணிட்டார். இப்போ போய் இதை ஒரு கேள்வியாக கேட்டது எனக்கு ஒரு சரியா படலை. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டேஜில் பேசிட்டாரு, இந்த மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வராங்க. இப்போ நான் வந்து இது கூட ஒத்துக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் மேலே இந்த சமுதாயத்தின் மேலே ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கப்படுது, ஸ்டீரியோ டைப் வைக்கப்படுது. இஸ்லாமியர்கள்னாலே ஒரு தீவிரவாத கும்பல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் வைக்கப்படுது. அந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கணும்னா நீங்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு அங்கேருந்து நாடார் சமூகத்தினரும் அங்கேருந்து முக்குலத்தோரும் வந்து தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அவங்க வந்து நான் ஒரு முக்குலத்தோர், இவங்க பல்லன்னு கூட பார்க்காம வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி வீடியோ பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒருத்தன் கீழே உங்க இருக்கிறான், நீ லிட்டரா இங்க போய் ரோட்ல என்ன வந்தானா அங்க இருக்க அத்தனை பேரும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்யணும். இதுல வந்து இவன் இந்த சாதி நீ என்ன பிரிச்சு எப்படி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ற, உதவி பண்ண முடியாது. அது நேரடியா ஒரு மனுஷன் மனிதாபிமானத்தோட வந்து ஹெல்ப் பண்ணிட்டான். அங்க வந்து நீ வந்து எந்த சாதிய பேரையும் குறிப்பிடாம, எந்த மதத்தின் பேரையும் குறிப்பிடாம மக்கள் கீழே விழுந்துட்டாங்க. உழைக்கும் வர்க்கம் அவங்களுக்கு தெரியும், இதுவும் உழைக்கிற வர்க்கம் அதுவும் உழைக்கிற வர்க்கமாக தான் இருக்கும். முதலாளிகளுக்கு நீங்க போட்ட கஷ்டம் தெரியாது. ஆனால் உழைக்கிற வர்க்கம் இங்கே நம்ம சக மனுஷன் இறந்து போயிட்டான்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு எவனும் சாதி பார்த்துட்டு இருக்க மாட்டான், பார்க்க முடியாது. அங்கேயும் பார்க்குற மிருகங்கள் வந்து அது வாழ்க்கை அவனை வந்து அவன் அந்த ஒரு கும்பலில் இருக்க ஊரில் இருக்கவனே ஒதுக்கி தான் வச்சிருப்பான். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். வாழைத்தோப்போட முதலாளி வந்து ஒரு இடைநிலை சாதியில் இருக்கவராக தான் இருக்காரு. ஆனா அந்த தோட்டத்துல வெறும் பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்களான்னா இல்ல அதுவும் கிடையாது. ஓகேவா? அதே அவன் அந்த முதலாளி என்ன சாதியில இருக்கானோ அவனும் அங்க வேலை தான், அவன் சாதிக்காரனும் அங்க வேலை செய்யறான். அதுல அவனுக்கு இப்படி கூலி கொடுக்குறான், இவனுக்கு இப்படி கூலி கொடுக்குறான்றது வேற பிரச்சனை. ஆனா அந்த முதலாளி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவோம் வேலை வாங்குற விஷயத்துல. அப்படி இருக்கும்போது இங்க எப்படி சொல்றது, அந்த அவனோட அந்த ஒரு சாதி ஆதிக்க ஒரு உணர்வு இருக்கும்ல, அது வந்து இங்க கூலிக்கு வேலை செய்யறவன்ட்டையும் அது போகுது. ஆமா, அதுதான் இந்த பிரச்சனை. ஆனா உதவின்னு வரும்போது அவன் யாரும் சாதியானவத்தை எடுத்துட்டு வர போறது இல்லை. நான் வந்து இதுவா இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை எடுத்துட்டு வர போறது இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். அங்க இருக்க முக்குலத்தோரும் நாடாரும் பண்ணியிருக்கட்டும். அதையே நீ சொல்லல. மனுஷனுக்கு உதவணும் தானே ஒருத்தன். இப்போ மனுஷனுக்கு உதவனா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தானே அது வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இவனா இருந்துமே அவங்க போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சாதி உடைக்கப்பட்ட தருணம், சாதி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இல்ல, முக்குலத்தோரும் நாடாரும் சொன்ன உடனே அங்க எங்கடா சாதி உடைச்சு, எங்க சாதி உடைச்சிச்சு? அதுதான் மண்ணா கட்டித்தனமா பேசிட்டு இருப்பா அப்படி. ஸோ இது வந்து ஜீவாட்டோட ஒன்று ரெண்டு வீடியோவில் பண்றது இல்லை. அவரோட எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அவரோட அந்த சாதி பெருமிதம் இருக்கும். ஆணவன்றது வேற, பெருமிதம்ன்றது வேற. பெருமிதமே ஒரு பிரச்சனை தான். ரஞ்சித் வந்து ஒரு ஸ்டேஜ் தெளிவாகவே அதை பேசியிருப்பாரு. நீ சாதி பெருமிதம், நான் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு நீ பேசுறதே என்னை இன்னொருத்த ஒதுக்குறதுக்கான பலனா அமையுது அப்படின்றத நாங்கெல்லாம் வந்து எந்த ஜாதிக்காரங்களையும் தப்பா காட்டலையே, எங்களை கட்டிக்கிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறது வந்து நியாயப்படுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ அதுதான் இந்த மாதிரி பல இடங்களில் ஜீவா டுடே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரோஸ்ட் ஒழுங்காக அமைஞ்சிருக்கான்னு தெரியல. அது ஒழுங்காக அமைஞ்சாலும் அமையலனால இதை அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஜீவா டுடே சேனல் வச்சிருக்க அந்த ஜீவா மட்டும் இல்லை, இதே மாதிரி டிஎம்கேக்காக சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல ஏன் எல்லாத்துக்கும் டிஎம்கேன்னு எடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு மொட்டை இருக்காரு, அவர் வீடியோலாம் நான் வேற கண்டென்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சொம்படிச்சிட்டு இருக்காரு, அதை பார்க்கும்போது சரி அது விடுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் வந்து திராவிடன் பாலிடிக்ஸ் பேசுறேன், நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. திராவிடம்னா என்னன்னே தெரியாம, பெரியார்னா என்னன்னே தெரியல. எங்களுக்கும் தெரியாது திராவிடம். எங்களுக்கு பகுத்தறிவு தான் தெரியும். எங்களுக்கு தோன்ற சரி தப்புன்றதை பார்த்து நாங்க பேசுறோம்.
நான் வந்து பெரியாரிஸ்ட் அப்படி இப்படிலாம் சொல்லிக்க நான் விருப்பப்படல. அதனால வந்து நாங்கள் பேசுறதும் சரி அப்படின்லாம் சொல்ல, அது வந்து பார்வையாளர்களின் கணிப்புக்கே விட்டுறோம். இல்லை நாங்கள் பேச சரிதான், எங்களுக்கு தெரியும் நாங்கள் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜீவா டிட்டம் போட்டு அடிக்கிறோம். சரி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க, பார்த்து உஷாரா இருங்க. ஜீவாக்கள் ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.